திடீரென்று என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது என் வாழ்க்கையையே மாற்றியது. இவ்வளவு ஏமாற்றப்படுவேன் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் நான் என் அறையை விட்டு வெளியே வந்தபோதே விக்ரம் என்னை பார்த்த விதம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாகத் தோன்றியது. அவன் என் அருகில் வந்து என் கையை பிடித்து இழுத்து தன்னுடன் வருமாறு என்னை வற்புறுத்தத் தொடங்கினான். நான் கத்த ஆரம்பித்தேன். என் குரல் கேட்டு பிரியா வேகமாக ஓடி வந்து அவனை தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள். வெகுநேரமாகியும் அவர்கள் வெளியே வரவில்லை. இதையெல்லாம் பார்த்ததும் என் மனதில் பல தவறான எண்ணங்கள் தோன்றின. இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து விக்ரம் அறையிலிருந்து வெளியே வந்தபோது நான் காஃபி குடித்துக் கொண்டிருந்தேன். இப்போது அவன் பார்வை சாதாரணமாக இருந்தது. அவனைத் தொடர்ந்து பிரியாவும் அவன் பின்னால் வெளியே வந்தாள். நான் இருவரையும் கண் கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் மாமியார் என் அருகில் வந்து, மருமகளே, என்ன ஆச்சு? ஏன் இப்படி உறைந்து போயிருக்கிறாய் என்று கேட்டாள். நான் ஒன்றுமில்லை அத்தை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினேன். எனக்கு விக்ரம் மற்றும் பிரியாவின் செயல்கள் ஏன் தவறாகத் தெரிகிறது என்று புரியவில்லை. பிறகு வேலையின் பரபரப்பில் என் மனம் அந்த எண்ணங்களிலிருந்து திசை திருப்பப்பட்டது. ஒருநாள் நான் என் அறையில் ஓய்வெடுக்க படுத்துக் கொண்டிருந்தபோது என் மாமியார் அறைக்குள் வந்தாள். அவள் வந்ததை நான் கவனிக்கவில்லை. திடீரென்று அவள் பிரியா என்று அழைத்ததும் நான் திடுக்கிட்டு பயந்து அவளை பார்த்தேன். அவள், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் என்றாள். நான், என்ன விஷயம் சொல்லுங்க அத்தேன்னு சொன்னேன். அப்புறம் அத்தை என்னை பார்த்து அமைதியாகச் சொன்னாங்க, மருமகளே, நான் சொல்றதைக் கேட்டு கோபப்படாதே. நீ மிகவும் இறுக்கமான ஆடைகளை அணிகிறாய், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் விக்ரம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாயிருக்கான். அவனுடைய மனநிலை அப்படி, அவன் எதையும் சொல்லவும் செய்யவும் முடியும். அதனால் நீ இந்த அறையை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் உன்னை சரியாக மூடிக்கொள் என்று கூறி அமைதியாகிவிட்டாள். நான் அவளை முறைத்துப் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த கதையின் நாயகி என் அண்ணி. எங்களுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம்தான் இந்த கதை. அவர்களைப் பற்றி கூற வேண்டுமென்றால், அண்ணியின் பெயர் ஜோதி. என் அண்ணி பார்க்க இட்லி கடை படத்தில் வரும் ஹீரோயினி போலவே இருப்பாள். அவ்வளவு அழகு. அன்னைக்கு முடி அவள் இடுப்புக்குக் கீழே இருக்கும். எனக்கு முடி நீளமுள்ள பெண்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். என்னைப் பற்றி கூற வேண்டுமென்றால், பார்ப்பதற்கு நார்மலாக இருப்பேன். நான் எல்லோரிடத்திலும் மிகவும் அன்பாக இருப்பேன். என் அண்ணி மீது ரொம்ப அன்பு வைத்திருந்தேன். என் அன்னைக்கும் என் அண்ணனுக்கும் திருமணம் முடிந்து 6 வருடம் கடந்துவிட்டது. இருந்தாலும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்றால் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் என்னென்ன பேசுவார்கள் என்று உங்களுக்கே தெரியும். அவர்கள் அனைவரும் என் அம்மாவிடம் 1க்கு 2ஆக கூறி என் அன்னையிடம் சண்டை போட வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள். அதற்கு ஏத்தவாறு என் அண்ணனும் குழந்தை இல்லை என்று என் அன்னையிடம் அடிக்கடி சண்டை போடுவான். என் அம்மா சொல்வதைக் கேட்டு அடிக்கடி அவங்களுக்குள் சண்டை வரும். என் அன்னைக்கு நான் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருப்பேன். அண்ணன் கூட சண்டை போட்டால் அண்ணி வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. நான் தான் சாப்பாடு கொண்டு வந்து என் கையாலேயே அன்னைக்கு ஊட்டி சாப்பிட வைப்பேன். என் அன்னைக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். என் அண்ணி என் மீது அதிக பாசம் வைத்திருந்தாள். என் அண்ணி எப்பொழுதுமே அவங்க பெட்ரூமில்தான் இருப்பா. அவளுக்கு பொழுதுபோக்கு என்ற நான் மட்டும்தான். என் அண்ணன் எப்பொழுதுமே வேலை வேலை இன்றே இருப்பான். அம்மா மீது அதிக பாசம். ஆனால் அண்ணியின் மீது அண்ணனுக்கு பாசமே இல்லை. அன்னைக்கு அதனாலேயே என் அண்ணனை பிடிக்காமலே போய்விட்டது. அவன் மீது கோபம்தான் அதிகம். நான் கேட்டேன். ஒரு நாள், அண்ணி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனை, அடிக்கடி சண்டை போடுறீங்களே என்று கேட்டேன். அண்ணி, அதுக்கு உங்க அண்ணன் என்ன ஒரு வார்த்தை கூட சாப்பிடியே இல்லையான்னு கூட கேட்பதில்லடா, அன்பாக பேசுவது கூட இல்லை என்றார். அதற்கு அண்ணனுக்கு ஒர்க் டென்ஷன் அண்ணி என்று கூறினேன். அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டுதான் இப்படியெல்லாம் செய்கிறான் என்று கூறினாள். கோபமாக சொன்னாள். சரி விடுங்க அண்ணி, அவன் அப்படிதான், நான் இருக்கேனல்ல உங்களுக்கு என்று சொல்லி சமாதானப்படுத்தினேன். ஜோதி அன்னைக்கு நான் தான் டைம் பாஸ். அண்ணி கூட கேரம், மொபைல் கேம் என்று தினமும் விளையாடுவோம். அண்ணி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏனென்றால் என் அண்ணியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள், அண்ணி, நான் குளிச்சிட்டு வரேன், நீ போயிட்டு அப்புறமா பாடாமணி என்று கூறினாள். நானும் சரி அண்ணி என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். நானும் வெளியே போயிட்டு 1 மணி நேரம் விட்டு அண்ணி குளித்துவிட்டாளா என்று பார்க்க வந்தேன். கதவை தட்டலாமா என்று வந்தேன். அப்பொழுது அவள், மணி வந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே குளித்துவிட்டு ஈரத்ததலையை கட்டிக்கொண்டு பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். அதுவரை அன்னையின் மீது எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு வந்ததில்லை. அவளை அப்படி பார்த்தவுடனே என் நினைப்பு எல்லாம் மாறிப்போற்று. என்ன நானே மறந்துவிட்டு
மெய் மறந்து என் அண்ணியை பார்க்க ஆரம்பித்தேன். அண்ணியோ செம்ம அழகு பார்த்தவுடன் எந்த ஆண்மகனுக்கும் மோகம் வரும். ஆனால் என் அண்ணனுக்கோ அவளை பிடிக்கவில்லை. இதுதான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அண்ணி தலைவாரிவிட்டு திரஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு என்னை அழைத்தாள். நான் என்ன அண்ணி என்று ஒன்றும் தெரியாதது போல் சென்றேன். அண்ணி எப்பொழுதும் என்னை செல்லமாக அடிப்பாள், தொடையில் கிள்ளுவாள். அவள் என் பக்கம் எப்பொழுதும் ஒட்டையே உட்காருவாள். அவள் இத்தனை நாட்கள் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அன்னையை அப்படி பார்த்த உடனே அண்ணி ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்ததும் வேறு எண்ணங்கள் தொடங்கிவிட்டன. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணின. அப்புறம் கேம் விளையாடுவோம், 2 பேரும் ஒன்னாகத்தான் சாப்பிடுவோம். நான் அண்ணி ரூமில்தான் இருப்பேன், அங்கேயேதான் சாப்பிடுவேன். அன்னிக்கே தெரியாம அண்ணி சாப்பிடும்போது எல்லாம் அண்ணியை பார்ப்பேன். அண்ணியின் முகம் செம்மையாக இருக்கும். எதனால என் அண்ணன் அண்ணியை கண்டு கொள்வதில்லை என்றுதான் தெரியவில்லை. இருவரும் விளையாடி முடித்துவிட்டு நைட் ஆனதும் என் ரூமுக்கு சென்றேன். அண்ணியை நினைத்து அந்த நைட் ஃபுல்லா தூக்கமே இல்லை. அண்ணியே நினைத்து நினைத்து உரண்டு கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் அண்ணன் வேலைக்கு போனதும் அண்ணி ரூமுக்கு போனேன். அன்னையும் நானும் சாப்பிட்டு விளையாடத் தொடங்கினோம். சிறிது நேரம் விளையாண்டுட்டிருந்தோம். அன்னையின் முகத்தில் ஒரு இயக்கம் கலந்த மனவேதனையில் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. என் அண்ணன் அம்மா பேச்சை கேட்டுட்டு சண்டை போடுறானோ என்று அவனை மனதுக்குள் தித்தி தீர்த்தேன். சரிவிடு, அதுவும் ஒரு வகையிலா நல்லதுதான். நான் என் அன்னையை பார்த்து உருகுவதை என் அன்னை கவனித்துக் கொண்டாள். ஆனால் அவள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். நான் ஒரு வேலை பார்க்கலையோ என்று நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னை அழைத்தாள். நான் எதுவும் தெரியாதவன் போல் உள்ளே சென்று வழக்கம் போல பேசிவிட்டு கேம் விளையாடினம். ஆனால் அன்னை கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்கார நான் உடனே நம்ம பார்த்ததை பார்த்துவிட்டாளோ என்று தோன்றியது. எங்கெந்த அண்ணன் கிட்ட சொல்லிடுவாளோ என்று பயந்தேன். ஆனால் ஒரு தைரியம் மனதுக்குள் சரி பார்த்துக்கலாம் என்று அப்படியே என் ரூமுக்குள் சென்று படுத்தேன். இருந்தாலும் தூக்கமே வரவில்லை. எங்கு சொல்லிடுவாளோ என்று பயந்து கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் அண்ணன் வழக்கம்போல் வேலைக்கு சென்றான். ஆனால் போகும்போது என்னை பார்த்து ஏதோ சொல்ல வந்தான். நான் ஒரு நிமிஷம் பயத்தின் உச்சியில் இருந்தேன். ஒரு வேலை சொல்லி இருப்பாளோ என்று நினைத்தேன். ஆனால் அவன் என்னடா இப்பதான் எழுந்திருச்சியா என்று கேட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பினான். அப்பொழுதுதான் எனக்கு உயிரே வந்தது. அவள் எதுவும் சொல்லவில்லை என்று புரிந்து கொண்டேன். அவன் சென்றதும் ஒரே குழப்பம். அன்னை நம்ம பார்த்ததை பார்த்தாங்களா இல்லையா என்று அதே குழப்பத்தில் எப்பொழுதும் அன்னை ரூமுக்குச் செல்வேன். அன்று செல்லவில்லை. அன்னையோ கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டா வரா அண்ணின்னு சென்றேன். அவ என்கிட்ட ஏன் இன்று நீ என் ரூமுக்கு வரவில்லை என்றார். இல்ல அண்ணி தூங்கிட்டேன் என்று சொல்லி சமாளித்தேன். அண்ணி என்னை பார்த்து நைட்ட சரியா தூங்கலையாக கண்ணெல்லாம் சிவந்திருக்கு என்றாள். நான் சரியாகவே தூக்கம் வரவில்லை என்றேன். அவளும் சரி என்று ஒரு மாதிரி என்னை பார்த்துவிட்டு வா விளையாடலாம் என்று சொல்லி ரூமுக்குள் கூட்டி சென்றாள். அப்படியே 2 பேரும் பேசிவிட்டு விளையாடத் தொடங்கினோம். அன்னை ரொம்ப பக்கத்தில் என்னை நெருங்கி உட்கார்ந்தாள். பழக்கத்தை விட நெருக்கமாக உட்கார்ந்தாள். நான் என்னவென்று புரியாமல் குழம்பினேன். ஆனால் அது நல்லாதான் இருந்துச்சுன்னு விட்டுவிட்டேன். அவள் இன்னும் வழக்கத்துக்கு மாறாக என் மீது கையை வைத்து நல்லா அழுத்திக் கொண்டே இருந்தாள். எனக்கு ஒரே மோகமாகவும் கூச்சமாகவும் இருந்தது. அவள் விளையாடும்போது அவள் கண்கள் எங்கே செல்கிறது என்று பார்த்தாள். அவள் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டாள். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. சரி நீ போ, நான் குளிச்சுவிட்டு வருகிறேன் என்றாள். நான் வழியே சென்று வழக்கம் போல பாத்ரூம் ஜன்னல் லைட்டாக ஓபன் செய்தேன். அண்ணி வந்து நான் இருக்கிறேனா என்று பார்த்தாள். நான் நிற்கிறேன் என்று பார்த்துவிட்டாள். ஆனால் நான் அங்கு இல்லை. அவள் குளித்து முடித்துவிட்டு வெளியே சென்று ரூம் கண்ணாடியின் முன்னின்று தலையை தூண்டால் துப்பாட்டிக் கொண்டிருந்தாள். அவள் கண்ணாடியில் என்னை பார்த்துவிட்டு ஒரு சிறிய சிரிப்புடன் மணி என்று என் பெயரைச் சொல்லி அழைத்தாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் பார்ப்பதை பார்த்துவிட்டாளா போச்சு, இன்னைக்கு நம்ம செத்தோம் என்று நினைத்தேன். உள்ளே சென்றேன். அண்ணி கதவை தாளிட்டாள். என்ன மணி பண்ற, நானும் 2 தடவை பார்க்கிறேன். நீ ஒழிந்து கொண்டே என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்றாள். நான் ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்றேன். மணி சொல்லு என்றான். இல்லை என்றால் உன் அண்ணனிடம் சொல்லிவிடுவேன் என்று கோபமாக கேட்டாள். அப்பவும் நான் அமைதியாகவே இருந்தேன். சிறிது நேரம் கழிச்சு சிரிப்புடன் என்ன மணி, இந்த அண்ணிய உனக்கு பிடிக்குமா என்றாள். அதற்கு நான் ஆமா என்று தலையை மட்டும் ஆட்டினேன். அவள் வாயில என்ன வச்சிருக்க சார், வாயை திறந்து பேச மாட்டீங்களோ என்று கேட்டாள். நான் டக்குன்னு கல்யாணம் பண்ணா உங்களைப் போல ஒரு பொண்ணைதான் கல்யாணம் பண்ணுவேன் என்றேன். அவ்வளவு பிடிக்குமா என்ன என்றார். நானும் என்று அதனாலதான் சார். என்ன அப்படி பார்த்தாயோ என்றார். நான் எதுவும் சொல்லவில்லை. முன் கலங்கி நின்றேன். சிறிது திட்டினால் நான் சாரி என்று அழுது கொண்டே சொன்னேன்.
அண்ணி சிறிது யோசித்துவிட்டு சரிவிடு என்று விளையாட கூப்பிட்டாள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் நம்மால மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு 2 பேரும் விளையாடினம். சிறிது நேரத்தில் அண்ணி அவள் கையை வைத்து அழுத்தினாள். நானும் தெரியாமல் வச்சிட்டா போலன்னு அமைதியாக விளையாண்டு கொண்டிருந்தேன். மீண்டும் என் அண்ணி என் தொடையில் கையை வைத்து அழுத்தம் கொடுக்க, அன்னையோ கொஞ்சம் கொஞ்சமாக கையை நகர்த்தினாள். நானும் அவளை பார்த்தேன். அவளின் கூச்சத்தை பார்த்துவிட்டாள். பார்த்துவிட்டு நக்கலாக சிரித்தாள். அவள் கையை என் அருகில் கொண்டு வந்து என் கண்ணன்னத்தை தொட்டாள். எனக்கு ஒரு நொடி அப்படியே பறப்பது போல ஆனது. அவள் தனது உதடுகளை கழித்துக்கொண்டே என் காதோரம் வந்து, இந்த அண்ணியா உனக்கு பிடிக்குமா என்று கேட்டாள். நானோ ஆமா எண்ணி, ரொம்ப பிடிக்கும் என்றேன். பின் தன் நாக்கால் தன் உதடுகளை துடைத்தாள். எனக்கு என் அன்னையிடமிருந்து சிக்னல் வருவதை பார்த்து பரவசத்தில் மிதந்தேன். பின் அவள் என் மடியில் அமர்ந்து என் தலைமுடியை கோதியபடி என் நெற்றியில் ஊதினான். நானும் உணர்ச்சி மிகுதியால் அவள் உதடுகளை ரசிக்க ஆரம்பித்தேன். என் விரல்களால் அவள் முடையை கோதி இருக்க பிடித்துக் கொண்டேன். மேற்படி நகர்வதற்கு முன்னால் எனக்கு போன் ரிங் ஆனது. என் போன் சத்தத்தை கேட்டு என் அண்ணி சுயநிலைவை பெற்றாள். அடியிலிருந்து டக்கென்று எழுந்து வெட்கத்துடன் சிரித்தபடி கண்ணாடி முன் நின்றாள். நானும் அன்னையை ரசித்தபடி என் கோனை அட்டன் செய்தேன். அதில் ஒரு ஆண் நபர் ஒருவர், தம்பி உன் பெயர் மணியா என்று கேட்டார். நானும் ஆமா சொல்லுங்க என்று, உன் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜீகஜுக்கு கொஞ்சம் வாங்க என்றார். நானும் பதட்டத்தில், ஐயோ என்னாச்சு, உயிருக்கு ஒன்னும் ஆபத்தில்லையே என்றேன். நீங்க வாங்க சார், கொஞ்சம் அர்ஜென்ட். அவர் கூறியதை வைத்தே நான் நிலைமையை புரிந்து கொண்டேன். நான் பேசியதை என் அன்னையிடம் கூறினேன். அன்னியோ நான் எதிர்பார்த்த அதிர்ச்சி இல்லாமல் அப்படியா என்று கூறிக்கொண்டு, சரிவா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றார். அண்ணி தனியாக ஸ்கூட்டியில் வர நானும் என் அம்மாவும் பைக்கில் சென்றோம். என் அம்மாவை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. ஹாஸ்பிட்டல் வந்ததும் என் அம்மா அழுது கொண்டே ஐசியூ வார்டுக்குச் சென்றோம். என் அன்னையோ என்னவித சலனம் என்று எங்கள் பின்னால் வந்து நின்றார். என் அண்ணியை பார்த்ததும் எனக்கு என் மனதில் ஒருவித சந்தேகம் இருந்தாலும், என் அண்ணன் மீது உள்ள கோபத்தினால் அவள் அப்படி நடந்து கொள்வாள் என்று என் மனதில் நினைத்துக் கொண்டேன். ஐயுமிலிருந்து டாக்டர் அவசரமாக வெளியே வந்து என்னை மட்டும் தனியே அழைத்தார். நானும் தயங்கிக் கொண்டே கொஞ்சம் பயத்துடன் சென்றேன். சார், அவருக்கு மண்டையில கொஞ்சம் நல்லா அடிபட்டு இருக்கு. நாங்க எங்க சைட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. சரிங்க சார், இன்னும் 2-3 ஹவர்ஸ் தான், நீங்க சொல்றவங்களுக்கு சொல்லிடுங்க என்று எனக்கு என் கண்களின் ஓரம் நீர் வழிந்தது. எனக்கும் என் அண்ணனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவன் என் அண்ணன். இனிமேல் அவனை பார்க்க முடியாது என்று நினைத்ததும் என் மனம் உடைந்து போனது. அன்று மாலை சரியாக 5 மணிக்கு என் அண்ணனின் உயிர் பிரிந்தது. என் அண்ணனை வீட்டிற்கு எடுத்து வந்து காரியங்கள் செய்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. பின் அடுத்த நாள் காலை என் வீட்டுக்கு தொக்கம் விசாரிக்க வந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்க ஊர்ல காவல் நிலையத்திலிருந்து போன் வந்தது. என் அண்ணன் ஓட்டி சென்ற பைக்கின் இன்சூரன்ஸ் மற்றும் லைசன்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னாங்க. நானும் எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றேன். அங்க அண்ணனின் ஆக்சிடென்ட் ஆன சிசிடிவி புட்டேஜ் பார்த்தோம். ஏதோ ஒரு பாசர் வண்டிதான் அடிச்சிட்டு நிக்காம போயிட்டதா தெரிய வந்தது. அந்த வண்டியின் நம்பரை எனக்கு வாட்ஸ் செய்தன. பின் கூடிய விரைவில் கண்டுபிடிக்கச் சொல்லி நானும் வீட்டுக்கு வந்துவிட்டேன். 1 மாதம் அப்படியே சென்றது. அதுவரை என் அன்னையின் முகத்தை நான் பார்க்கவே இல்லை. பார்க்கவும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. பின்பு ஒரு நாள் அவள் ரூம் வழியாக சென்றபோது அவள் என் கையை பிடித்து உள்ளே இழுத்தாள். நான் உள்ளே அவள் அறைக்குள் சென்றதும் என்னை சுவற்றின் ஓரமாக சாய்த்து பின் என்மேல் அவளும் சாய்து கொண்டாள். ஏன் என்னை கண்ணுக்கவே மாட்டுகிற, ஏன் என்மேல உனக்கு பாசமே இல்லையா என்று அவள் கேட்டாள். அப்படி இல்ல, உன்னை இப்படி பார்க்கிறது கஷ்டமாயிருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் விலகியிருந்தேன் என்றேன் நான். ஆனால் அவள் அண்ணன் இறந்த கவலையே இல்லாமல் பேசுவது எனக்குத தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அவள் என் அருகில் வந்து என் காதுகளை கடித்தாள். நானும் சொக்கிப் போய் என் அரும்பும் மீசையா அவள் தோள்களில் முத்தமிட்டேன். பின் அவள் இடுப்பில் கை வைத்து தடவ ஆரம்பம் செய்தேன். அதற்குள் என் அம்மாவோ, மணி, இங்க கொஞ்சம் வாயன், யாரோ வந்திருக்காங்க என்று சொன்னாங்க. பின் அவளை விலகிவிட்டு மாடியில இருந்து கீழே வந்தேன். இங்க வந்தது பேங்க் ஆபீசர். வணக்கம் சார், நாங்க எஸ்பில இருந்து வரோம். உங்க அண்ணன் எங்க பெங்கல ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி போட்டிருந்தார், அது விஷயமா உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் என்றார். இந்த ஃபார்ம்ல நீங்களும் உங்க அண்ணையும் சைன் பண்ணுங்க என்றார். நானும் அந்த பாபாம வாங்கிக்கிட்டு சைன் பண்ணிட்டு என் அன்னையிடம் எடுத்து சென்றேன். அவள் உள்ளே சென்று பார்த்தேன். ஆனால் அவளை காணவில்லை. சுற்றி பார்த்து கொண்டே இருந்தேன். சட்டென்று என் பின்னால் ஒழிந்து கொண்டு என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். அண்ணி விடுங்க என்றேன். என்ன வாங்க போங்க, எல்லாம் வாக்கோ என்று சொல்லு என்றார்.
சரி சரி, இதுல சைன் போடு என்றேன். என்ன இது என்று கேட்டார். இது ஆக்சிடென்ட் பாலிசி கிளைம் பார்ம் அண்ணாவோடது என்றேன். அப்படியா, எவ்வளவு என்றால் 1,00,00,000 என்றேன். அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டு சைன் செய்தார். நீயும் போட்டுக்கோ என்றால் நானும் ரொம்ப அக்கறை என்று கூறிக்கொண்டே கீழ ஆபீஸிடம் கொடுத்தேன். ஓகே சார், இன்னும் 2 டேஸ்ல பணம் வந்துரும் என்றார். நானும் கொஞ்சம் வேலையாக கடைக்குச் சென்றுவிட்டு அங்கு இரவு வீட்டிற்கு வந்து படுத்தோம். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் அண்ணி என்னிடம் நடந்து கொள்வது பற்றி எண்ணிக்கொண்டே இருந்தேன். ஒருபுறம் சுகமாக இருந்தாலும் மறுபுறம் அண்ணன் இறந்து 1 மாதம் கூட ஆகாமல் அவள் முகத்தில் எந்த கவலையும் இல்லாமல் என்னுடன் பழகுவது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பின் காலை எழுந்ததும் நான் குளிக்கச் சென்றேன். அப்பொழுது ஐயோ அம்மா என்று அண்ணியின் குரல். நான் தவலை கட்டிக்கொண்டு அவள் ரூமுக்குச் சென்று பார்த்தேன். அவள் கீழே அமர்ந்து காலை பிடித்துக்கொண்டு வலிக்குது மணி என்றாள். நானோ என்ன ஆட்சி என்று கேட்டுக்கொண்டே அவள் காலை தடவிவிட்டேன். அவளோ சதார் என்று என் கைகளை பிடித்து தடவ ஆரம்பித்தாள். என்ன பண்ற என்று கேட்டேன். உன் மேல எனக்கு அவ்வளவு பெரியண்டா வணி என்றார். பின் அருகில் இழுத்து அவள் என் கன்னத்தின் ஓரம் உரசினாள். நான் சட்டென்று அவளை தள்ளிவிட்டு வேணாம், போதும், நிறுத்திக் கொள்ளலாம் என்றேன். அதற்கு அவ்வளவு கோபத்துடன் ஏன் வேண்டாம், என்னை பிடிக்கலையா என்று கேட்டாள். நானோ என்ன இருந்தாலும் நீ எனக்கு அண்ணி, இதை என் அண்ணனோட ஆத்மா ஒருபோதும் மன்னிக்காது என்றி, இதுதான் உன்னோட முடிவா என்று கேட்டாள். ஆம் என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வந்துவிட்டேன். பின் நான் வேலையை தேடி பைக்கில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தொண்டையே சரி செய்தல் பார்சல் வேன் உன் மேல வந்து என் மீது மோத வந்தது. நான் தடுமாறி கீழே விழுந்துவிட்டேன். ஆனால் என் பைக்கின் மீது ஏறி சென்றது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பின் அங்கு பக்கம் இருந்தவர்கள் எனக்கு தண்ணீர் தொண்டையை சரிசெய்தல் கொடுத்து முகம் கழுவி என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டுக்கு வந்ததும் அன்று இரவு முழுவதும் நடந்ததை பற்றி எண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னை இடிக்க வந்ததும் என் அண்ணன் மேல் இடித்ததும் ஒரே நிறுவனத்தை சேர்ந்த பார்சல் வண்டிதான். ஆகையால் எங்களுக்கு வேண்டாதவர்கள்தான் இதை பண்ணியிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். காலை விடிந்தது. நான் என் ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தேன். என் அண்ணியின் ரூம் பூட்டியிருந்தது. என் அம்மாவிடம் கேட்டேன். அவள் ஊருக்குப் போயிருப்பதாக தெரிந்தது. என் மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டது. ஒருவேளை என் மீது கோபத்தில் சென்று இருப்பாளோ என்று 1 மாதம் கழிந்தது, இன்னும் வரவில்லை. அவளுக்கு ஃபோன் செய்து கேட்க என் மனம் மறுத்தது. ஒரு நாள் என் அண்ணியின் ரூமில் சென்றேன். அங்க ஒரு ஃபோன் இருந்தது. அதுல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. நானும் ஓபன் செய்து பார்த்தேன். அதில் ஒரு வண்டியின் நம்பர் அனுப்பப்பட்டிருந்தது. நான் அந்த நம்பரை பார்த்ததும் அதிர்ந்துவிட்டேன். ஆம், அதை என் அண்ணனை அடித்துவிட்டு நிற்காமல் போன அதே வண்டிதான். சோ இதன் மூலம் என் அண்ணன் அடிபடுவது அன்னைக்கு முன்னதாகவே தெரியும் என்று தெரிந்தது. அன்றிலிருந்து அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பின்புதான் தெரிந்தது, அவள் ஊருக்குப் போகவில்லை. அவள் ஒரு ஆண் நண்பருடன் இருப்பது தெரிந்தது. அந்த ஆண் நம்பரை பற்றி விசாரித்து பார்த்ததில் என் அண்ணன் இருப்பிற்கு இவர்களதான் காரணம் என்று முடிவு செய்துவிட்டேன். ஏனென்றால் அவன் அந்த பார்சல் வண்டியின் டிரைவராக வேலை செய்து கொண்டிருக்கிறான். எனவே சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்களைப் பற்றி போலீசிடம் கம்ப்ளைண்ட் செய்தேன். பின் இருவரையும் தீவிரமாக விசாரித்ததில் இருவரும் அந்த இன்சூரன்ஸ் பணம் 1 கோடிக்காகத்தான் என் அண்ணனை திட்டமிட்டு கொலை செய்தது தெரியவந்தது. எனவே இருவரையும் போலீசார் கைது செய்தனர். காமம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஒரு அங்கம் மட்டுமே. அதுவே வாழ்க்கையாக மாறிவிட்டால் இது போன்ற நிலைமைதான். குடும்பத்தில் கணவர் மனைவி ஒற்றுமை மிகவும் முக்கியம். இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் வாழ்வது, தொண்டையை சரி செய்தல் மிகவும் அவசியம். இந்த நிகழ்வின் மூலம் மணிக்கு ஒரு பாடம்தான். பிறர் மனைவியை நோக்குதல் என்பது மிகவும் தவறான ஒரு செயல். ஒரு இல்லறம் நல்லறமாக மாறுவது அனைவரின் நல்ல நல்லடத்தையே பொறுத்ததே அமையும். இந்த கதையை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.